ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த தேங்க்ஸ் வீடியோவில் நான் போட்டதும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 10 பேர் ஆட் ஆகியிருக்காங்க. என்னப்பா 10 2 ஆட் இருந்தெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், எனக்கு அதுதாங்க பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கத்துறதுக்கு எனக்கு அன்றைக்கி ஒரு 2 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆனாலோ, 2 லைக் வந்தாலோ, 2 கமெண்ட் வந்தாலோ, அதுதான் எனக்கு அன்றைக்கி எனர்ஜியை பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கண்டினியூஸாக கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ரெகுலர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ். ஓகேங்களா? சரிப்பா, இன்னைக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடவே விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா, நான் இப்போ தான் லைவ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு வரலங்க. 2 ப்ரோமோ வந்தது. அந்த ப்ரோமோ மட்டும்தான் நான் அந்த ப்ரோமோ கண்டென்ட்டில் இருக்கிறதுல யூடியூப்பில் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு லைவ் வரதுனால ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. நான் வேறு ஏதாவது சோர்ஸில் கிடச்சா அதை பற்றி பேசுகிறேன். ஆனால் இப்போ நான் என்ன பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பார்வசம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பார், ரெஸ்பாண்ட் பண்ணுப்பார், ரியாக்ட் பண்ணாத பாருன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக இருந்ததுனால திவ்யா ரியாக்ட் பண்ணி, அது ரியாக்ஷனோ ஆட்டிடியூடோ வாட் எவர் இட் மேபி, எதுவாக இருந்தாலுமே அவங்களோட ரியாக்ஷனுக்கான விஷயமா அவங்களோட கேப்டன்சி ரிவோக் பண்ணப்பட்டது. நம்ம பாருக்கு அவங்களோட அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுப்பு வந்து அவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபுல் இதையும் நான் இப்போ லைவ்ல பார்த்தேன். அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ இவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, இதுதான் இந்த வாரத்துக்கான ஓட்டிங்கோ இல்லை இதுக்கு மேலே பாருக்கான இமேஜ் ஜனங்க கிட்ட மாறுறதுக்கான ஒரு மெயின் டாஸ்காக இது இருக்க போகுதுன்னா, இதை பாரு கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கான ஒரு விஷயமாவோ பாருக்கான ஒரு விஷயமாவோ எனக்கு சொல்ல தோணுது. இதை மட்டும் பாரு கரெக்டாக இந்த 2 நாள் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இருக்க நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கோ இல்லை அவங்க மேலே இருந்த நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவை ஜனங்க மாற்றிக்கிறதுக்கோ அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பனாக இது மாறிடும். அதுக்கான இனிஷியேட் பண்ணுற விதத்தில் அவங்க நேற்றெல்லாம் பொறுமையாக இருந்தது. இன்றைக்கி லைவ்லையுமே பாதி நேரம் அவங்க அவ்வளோ பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ இங்கே என்ன டைம்னா ஏர்லி மார்னிங் 4 ஆக போகுது. இந்தியாவில் உங்களுக்கு வந்து 2:30 இருக்கும். நான் இந்த வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு போடுறதுக்கு எப்படி ஒரு 1 hour ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈவினிங் தான் வந்து எபிசோட் வரப்போகுது. 9:30க்கும் 9க்கும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த 5 hours கேப்பில் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அந்த 1 hour எபிசோடில் இவங்க பாரு பண்ணுறதுலாம் கவர் பண்ணி அது பாசிட்டிவாக போட்டாங்கனாலே ஜனங்களுக்கு பாரு மேலே இருக்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா, ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகும்னா, அவங்க இந்த கேமில் பாசிட்டிவாக சர்வை பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்கிற மேஜிக் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காலையில் வந்த ப்ரோமோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கான மெயின் காரணமாக துஷார் தான் இருக்காருன்றது ஹெட்ஸ் ஆஃப் துஷார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் துஷார் ஒரு சின்ன சில்லாவளி பண்ணியிருக்காரு. அது பாரு அட்ரஸ் பண்ணால் அது கொஞ்சம் வேற மாதிரி போகுமான்னு தெரில. அது ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் இருக்கிறதுல துஷார் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவனுக்கான கேம் ஆடணும்னு எடுத்ததுலேயே இன்னைக்கான விஷயங்கள் பாருக்கு ஃபேவராகவும் திவ்யாவுக்கு வந்து ஆப்போசிட்டாகவும் மாறின இடத்துல கேம் சேஞ்சர் துஷார்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும். எப்படின்னா, நேற்று நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. நான் ப்ரொமோ கண்டென்ட் பேசும்போதே நேற்று துஷாருக்கும் சுபிக்ஷாக்கும் நடந்த விஷயங்கள் பேசினேன். ஓகேங்களா? காலையிலையுமே அந்த யூனிஃபார்ம் போடாமல் லேட்டாக வந்து எல்லாருமே வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டு அவங்கவுங்க டாஸ்க்கு ரெடி ஆகலன்னும் போது அந்த பஞ்சாயத்து வருது. அப்போ துஷார் போய் கேட்கவும் தான் துஷார் அவங்க இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது துஷாரை மட்டும் அவங்க இக்னோர் பண்ணலங்க. இப்போ லைவ் பார்த்ததுல தெரிஞ்சது துஷார், சுபிக்ஷா, அப்புறம் எங்கெல்லாம் அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வருதோ அங்கெல்லாம் இக்னோர் பண்ணுறாங்க. ஆனால் பாரு என்ன பண்ணுவாங்க, எங்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட் வருதோ அங்கே எதிர்த்து நின்று பேசி அவங்களுக்கான பாயிண்ட்டை சொல்லணும். ஆனால் இங்கே அவ இரிட்டேட்டிங்காக ஓவர் ஆட்டிடியூடாக பாரிடும். இவங்க திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரியாக்டே பண்ணாமல், நான் தான் சொன்னேன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு. இவங்க என்ன பண்ணாங்க தப்பு, திவ்யா ரெஸ்பாண்டே பண்ணலை. பாரு ரியாக்ட் பண்ணாங்க, இல்லை ரியாக்ட் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ரெஸ்பாண்டே பண்ணலை. அதுதான் இவங்க பண்ண பிரச்சனை. அதாவது யாராவது ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண வராங்கன்னா அது வந்து என்ன சொல்றது, அதில் சரி தப்புன்னு பேசணும். முக்கியமாக ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும்போது அது தலை பதவியாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த மேனேஜர் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வராங்க அப்படின்னு சொல்லும் போது அது கஸ்டமரோ இல்லை நம்மளுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயிஸோ வந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது அது நம்ம சைடில் இருக்க மிஸ்டேக்னா நம்ம லீடர்ஷிப்பில் இருக்கோம்னா மாற்றிக்கணும். இல்லை நம்ம சைடில் அவங்க என்னவா தப்பு சொல்கிறாங்களோ அதை நம்ம சைடுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை வச்சுட்டு ஒருவேளை தப்பாக இருந்தால் மாற்றிக்கிறதுக்கான மனநிலைமை வேணும். அது சுத்தமாக திவ்யா கிட்ட இல்லை. அதைத்தான் நான் முதல்லேருந்து சொல்லிருப்பேன். அந்த டாலரன்ஸ் லெவல் இல்லை. ஏன்னா பிக் பாஸே ஒரு வாட்டி மைக் போடுன்னு சொன்னப்போவும், பிக் பாஸே ஒரு வாட்டி வந்து நீங்கள் தனிச்சா முடிவு எடுக்கணும், தப்பா முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னப்போ அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. ஸோ தன்னோட தப்பை யாரும் சுட்டி காட்டக்கூடாது, அது பிக் பாஸாவே இருந்தாலுமே அதை சொல்லி காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஈகோயிசம் இருக்கு. அது வந்து பாரு விஷயத்துல இன்னும் ஜாஸ்தி ஆகுது. சுத்தி இருக்க ஹவுஸ்மேட்ஸும் அதை சொல்லும் போதும் அது சுத்தமா அவங்க ட்ரிகர் ஆனது அப்படிங்கிறது அவங்களுக்கான இந்த கேப்டன்சி அந்த ரிவோக் பண்ணதுல ஒரு விஷயமாச்சு. ஏன்னா இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் ஏன்னா மார்னிங் ப்ரோமோவில் வந்து நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. லைவ்ல நான் அகைன் சொன்ன மாதிரி எனக்கு லைவ் பார்க்க முடியல. ஆனால் இப்போ அந்த கேப்டன்சி மாறினதுல நிறைய பேர் அந்த விஷயத்த சொன்னது நான் என்ன யோசிச்சேன்னா,
இவங்க வந்து யாரும் யூனிஃபார்ம் ஏன்னா சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து ஏன்னா வேக்கப் சாங்குக்கு வந்து எல்லாரும் போய் ஆடுறாங்க எம்ப்ளாயிஸ். இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அப்போவே வந்து டாஸ்க்கு எல்லாரும் ரெடி ஆகுங்கன்னு சொல்லியிருக்கணும். இது நான் ஷார்ட்ஸ்லேயுமே சொல்லியிருப்பேன். நீங்கள் வேக்கப் சாங்குக்கு இல்லைன்னா அது நைட்டே ஆகுது, ஏன்னா டாஸ்க் 24 மணி நேரமும் போகும் அப்படிங்கிறத பிக் பாஸ் நேத்தே சொல்லிட்டாரு. அப்போ மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் எழுந்து எல்லாரும் டாஸ்க்கு அங்கே டைம் கிடையாது ஆப்வியஸா, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் எழுந்து எல்லாரும் டாஸ்க்கு ரெடி ஆகணுன்றத வேக்கப் சாங்கை ஒரு அலாரமாக வச்சு கூட வேக்கப் சாங் வந்தோடனே டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவரில் எல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தா யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் டக்குன்னு வந்து நின்றுருப்பாங்க. நீங்கள் அப்பயும் சொல்லலை. அதுக்கப்புறம் சர்வீஸ் வேணும்னு சொல்லி சீஃப் கெஸ்ட் கேட்டதுக்கப்புறம் அதை அட்ரஸ் பண்ணி சீஃப் கெஸ்ட் உங்களை கொஸ்டின் பண்றாங்க. இப்போ என்ன, எங்களுக்கு சர்வீஸ் கால் வேணும், சர்வீஸ் இப்போ யாருமே இங்கே இல்லை, யாரும் யூனிஃபார்ம்ல கூட இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அந்த டாலரன்ஸ் லெவல் இவங்களுக்கு கம்மியாக இருந்ததுனால ட்ரிகர் ஆயிட்டாங்க. தன்னோட தப்பை சுட்டி காட்டினோடனே இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆப்வியஸாக அவங்க வந்து திட்டம் போது அந்த மேனேஜர் போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு அந்த விஷயங்கள் வரும். ஆனால் அது அப்படியே எம்ப்ளாயிஸ் கிட்ட காட்டணுமா அப்படிங்கிறது தான் அந்த மேனேஜர் போஸ்ட் அந்த ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது மெச்சூர்டா ஹேண்டில் பண்றதுக்கான விஷயங்கள். அது சுத்தமா திவ்யா கிட்ட கிடையாது. ஸோ அவங்க வாங்கிட்டு வந்த அந்த திட்டை அப்படியே தூக்கி இவங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுக்கவும் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே அது அஃபண்ட் ஆயிடுச்சு. ஈவன் தோ வந்து இவங்க ஃபர்ஸ்டே யூனிஃபார்ம் போடலை, அதே இவங்க சொல்லியிருக்கோம். இவங்க ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல நின்று நான் வந்து ரெடி ஆயிட்டு நீங்க எல்லாரும் வந்திருக்கணும் நைட்டு சொல்லியிருக்கணும், இல்ல நான் ரெடி ஆயிட்டு நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணும். ரெண்டுமே பண்ணாம இவங்களே ஃபர்ஸ்ட் அதுக்கு தயாராக இல்லாம மத்தவங்களை கை காமிச்சு தப்புன்னு சொல்ற இடத்துல அவங்க திட்டு வாங்கிட்டு வந்த திட்டியும் இவங்க மேல கொட்டின இடத்துல அது ஃபுல்லா எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்கும் அஃபண்ட் ஆன உடனே 5 நிமிஷத்துல போய் ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னும் போது அங்க இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம்ல எத்தனை பேர் டக்குன்னு போய் ரெடி ஆயிட்டு வர முடியும், குளிக்க முடியும், பிரஷ் கூட யாரும் பண்ணலன்னு டாஸ்க்ல சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரஷ் பண்ணுற டைமை கூட அது எப்படி பாருங்க, இதெல்லாம் நாளைக்கு 1 ஹவரில் எனக்கு வருமானு தெரில. ப்ரஷ்ஷு கூட நாங்கள் யாரும் பண்ணலை, ஒரு சிலர்லாம் ப்ரஷ் பண்ணலை, ஒரு சிலர் குளிக்கலை. ஸோ நீங்கள் கொடுத்த அந்த 5 மினிட்ஸில் ஒரு பாத்ரூமில் எத்தனை பேர் குளிக்கிறது, இதுக்கு முதல்ல நீங்கள் ரெடியாக இருந்திருக்கணும், இல்லை இந்த பிளானை நீங்கள் நைட்டே சொல்லியிருந்திருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் வேக்கப் கால் வந்தப்புறம் வேக்கப் சாங் வந்தப்புறமா சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறத சுபிக்ஷா, துஷார் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்றாங்க. அப்படின்னும் போது ரொம்ப கரெக்டா எல்லாரும் சொன்னாங்க. ஆனா சொன்னது என்னமோ கரெக்ட் தான், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் என்னன்னு பார்த்தா எல்லாருமே பர்சனலா இவங்களால அஃபண்ட் ஆயிருக்காங்க தனித்தனியா. நேற்று நான் சொன்ன மாதிரி சுபிக்ஷா, துஷார், கெமி, கனி, விக்ரம் எல்லாருமே தனித்தனியா போய் அஃபண்ட் ஆயிருக்காங்க. அப்போ தனித்தனியா அஃபண்ட் வியானா ஆப்வியஸா, அரோரா அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி ஆயிருக்கிறதுனால இந்த விஷயம் வந்தோடனே எல்லாருமா சேர்ந்து அந்த அட்டாக் மோடுக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா சீஃப் கெஸ்ட் இந்த மாதிரி வந்து அது காலையில் ஆயிடுச்சு, யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் பேக் டு ஃபார்ம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு லைவ் வரும்போது எல்லாரும் ஓரளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சீஃப் கெஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கிச்சன் கிளீனா இல்லை, எங்களுக்கு இந்த ஹோட்டலில் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற ஃபீல் வரல, சாப்பிட்றோம் சாப்பாடு நல்லா இருக்கு, ஆனால் வந்து நினச்சப்ப தூங்குறோம், பட் ஆனால் வெளியில் வந்து பார்த்தோம்னா கிச்சன் ஏரியா க்ளீனாக இல்லை, சேர்ஸ்லாம் நீட்டாக இல்லை, ஒரு ப்ளசண்ட் ஃபீல் வரல, அங்கங்கே கச்ச கச்சன்னு இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம மஞ்சரிக்கு சொல்லவா வேணும், டாஸ்க்குனா டாஸ்க்கில் இறங்கிடுவாங்களே, அந்த டெவில் டாஸ்க்லாம் பார்த்துருப்போம்ல, டாஸ்க்குனா அது உள்ளே இறங்கிடுவாங்கல்ல. ஸோ அவங்க கார்ப்பரேட்லேயே வேலை செய்யறதுனால கரெக்டாக அந்த ஸ்கில்டு டாஸ்க்லாம் போன சீசன் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா பிரியங்கா வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. நான் சொன்ன மாதிரி எனக்கு லைவ் சரியாக வரலை, மேபி அது நைட்டில் நடந்தது.